என்னன்னு கோவமா? பேச மாட்டியா? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அதான் எல்லாருக்கும் 3 months போனஸ் கொடுத்துட்டீங்களே, இனிமே என்ன சார்? ரொம்ப சந்தோஷம். 3 months போனஸ்னா சும்மாவா சார்? பணம் கொடுத்துட்டா போதுமே. மனச பத்தி இங்க யாருக்கு என்ன சார் கவலை? அனு, அது எம்ப்ளாயிஸ்க்கான போனஸ். நானும் எம்ப்ளாயில ஒருத்தி தானே சார். வேற என்ன ஸ்பெஷல்? யாருக்கிட்டயும் எப்படி சொல்லாம போனீங்களோ அதே மாதிரி தானே என்கிட்டயும் சொல்லாம போனீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நானும் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு, நான் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். இப்பதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம். நானும் உங்ககிட்ட எதையும் கேட்கல, நீங்களும் என்கிட்ட எதையும் சொல்லவும் வேண்டாம். ஸ்வப்னா மாதிரி, தீனா மாதிரி, மீரா மேம் மாதிரி ஆபீஸ்ல நானும் ஒரு ஆள். எனக்கு நைட்டோட நைட்டா நீங்க காணாம போனீங்களோ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். குல்பே, 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 குல்பே. என்ன சொல்லும்? சந்தோஷமா ஓடி வந்த, இங்க வந்தது முகம் மாறி போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? இல்லையே, நீ ஓடி வரும்போது பார்த்தனே, உன் முகம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. 1000 வால்ட் பல்பை ஆன் பண்ண மாதிரி இந்த இடமே ஒரு செகண்ட் வெளிச்சமாச்சு. கவனிக்கலையா? நான் கவனிச்சேன். அதெல்லாம் உங்க கற்பனை. நான் இதுக்கு இப்ப சந்தோஷமா வரணும்? நான் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி. நீங்க பாஸ். ஒரு பாஸ் ஏன் எம்ப்ளாயிய பார்க்க என்ன நேரத்துல வரணும்? எப்ப எங்க வரணுங்கிறதெல்லாம் என்னோட இஷ்டம். அதையெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எரிச்சல கலப்பாதீங்க சார். என்ன விஷயம்? அடுத்து என்ன ப்ராஜெக்ட்? இப்ப உடனே கிளம்பி வரணுமா? கோண்டு கிளிய 2 நெல்ல காட்டி வா வான்னு கூப்பிடும் போது அது ஓடி வருமே, அந்த மாதிரி தானே சார் நானும் உங்களுக்கு. அதான் 3 months போனஸ் கொடுத்துட்டீங்களே, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர். மூச்சு விட்டுக்கோ, மூச்சு விட்டுக்கோ. எந்த ஹாப்பினஸையும் பார்க்காம பொட்டுன்னு போயிட போற. நான் போறேன். ஐயோ, மல்லிகைப்பூ எப்படி வேண்டான்னு சொல்றது? பூ, குங்குமம், வளையல் எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்வாங்களே. இப்போ என்ன பண்றது? இந்த சூரிய சார் வேணும்னே பண்றாரு. என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? நான் வேணா வச்சு விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுவே போதும், நீங்க கிளம்புங்க. ஆமானு, ஒரு பாஸ் இதுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு பூ கொடுக்கணும். எல்லாம் தலை எழுத்து சார். அந்த பாஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாது. இப்படிதான் கண்ட நேரத்துல ஏதாவது செய்வாரு. எம்ப்ளாயியோட தலையெழுத்தாச்சேன்னு சரி சரின்னு போக வேண்டியதா இருக்கு. மாசம் மாசம் சேலரி வருதுல்ல. ஏன் இவ்வளவு கோவமா இருக்கானு? அப்போ நீங்க பண்ண காரியத்துக்கு கொஞ்சுவாங்களா? நீ கொஞ்சமே நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல, ஆனா தான் இஷ்டப்படி எல்லாம் செய்யறது என்ன பழக்கமோ. நான் போறேன். அனு,
அனு, ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. ம்ஹும். ப்ளீஸ் அனு. இப்போ எதுக்கு குங்குமம்? வேணும்னா வந்து எடுத்துக்கோ, வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. குங்குமம் பூவெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே இதெல்லாம் பண்றீங்க. ம். கரெக்டா சொல்லிட்டியா அனு? வெரி குட். சரி கொடுத்தாச்சுல்ல, கிளம்புங்க. அப்ப என் கூட பேசவே மாட்டியா அனு? ஆமா சார், நான் உங்க கூட பேச மாட்டேன். உங்க மேல நான் ஏகப்பட்ட கோவத்துல இருக்கேன். பேசாம இங்க இருந்து போயிடுங்க. அப்ப வேற வழியே இல்ல. ம். டான் டடாய். ஐயோ, என்ன கத்துற? வளையல் போடுறது என்னோட உரிமை, அத போட்டுக்கிறது உன்னோட கடமை. மறந்துட்டியா? அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. சம்பாத், ஒரு நிமிஷம் இங்க வா. ஏன் சார் அவனை கூப்பிடுறீங்க? அதுவும் இந்த நேரத்துல, நைட்டு நேரம், யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா? யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு பஞ்சாயத்து வெச்சே ஆகணும். சம்பாத், சார்? இங்க வா. அதோ வரேன். குல்ஃபி சார். ஒரு லவ்வர் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வளையல் போட்டு விட்டா தப்பா? எந்த அறிவு கெட்டவன் அப்படி சொன்னா? அறிவு கெட்டவன் இல்ல, அறிவு கெட்டவ இவதான் சொல்றா. அனு, வளையல் போடுறது தப்பே இல்ல. இவளுக்கு ஒண்ணுமே தெரியல சார். லூசு லூசு. சூப்பர் சம்பாத், இன்னைக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போட்டு விடுங்க சார், போட்டு விடுங்க. உன் முன்னாடியே வா. ஐயோ சார். சம்பத்தே சொல்லிட்டானோ? ஐயோ, நான் கையெல்லாம் தரமாட்டேன். ஐயா லூசு, கை கொடுக்க ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? உனக்கு எதுவும் தெரியாதுடா, சும்மாரு மானத்தை வாங்காத. வளையல் போடுறது ஒரு தப்பா சம்பத்? தப்பே இல்ல சார், நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். சார் தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்ப என் மேல கோவம் இல்லைன்னு சொல்லு. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல சார். கிளம்புங்க சார். அது எப்படி நான் நம்புறது? என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா? எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது சம்பத், நீதான் சாட்சி. நாளைக்கு திரும்ப கோவப்பட்டா நாளைக்கு நைட்டும் இதே கெட்டப்ல கையில வளையலோட நான் வருவேன். ஐ அம் வெயிட்டிங் சார். உன்ன மாதிரி வீட்டுக்கு கொடுத்த இருந்தா எல்லா லவ்வர்ஸுக்கும் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? சூப்பர் சம்பத். பாய் சார். குல்ஃபி இரு தரேன். இந்தா. தேங்க்யூ சார். பாய் சார். அனு, நான் வரேன். ஏய், அப்படி என்னடி இருக்கு அந்த போன்ல? நேத்தே பிடிச்ச நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி போனே நோண்டிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் பாத்துட்டு இருந்தேன். ஏய், அவ நார்மலா தான் இருக்கா. நீ சும்மா ஏதாவது பேசி குழப்பாத. ஏதாவது ஆபீஸ் வேலையா மொபைல பாத்துட்டு இருப்பா. ஆபீஸ் வேலையெல்லாம் போன்ல தான் வருமா? போன் நீ போயிட்டு வரேன்னு சொல்றது கூட அவ காதுல விழலையா? ஐயோ, சித்தி சொன்னாங்களா? நான் கவனிக்கலாமா? பாத்தியா, அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. அவ சொன்னது உன் காதலே விழலையா? அப்படி என்ன இப்ப பாரு போனையே பாத்துட்டு இருக்கிற நீ? அப்பா ஒரு நிமிஷம் பா. சுப்பு, நான் பேசிக்கிட்டே இருக்க, அவ பாட்டு போயிட்டே இருக்க பாத்தியா? அவ சின்ன பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்ட ஏதாவது போன் வந்திருக்கும், ஜாலியா சிரிச்சு பேசலாம்னு போயிருப்பா. இல்ல ஆபீஸ்ல இருந்து ஏதோ முக்கியமான கால கூட இருக்கலாம். அவ வேலையும் இவ வேலையும் ஒன்னா? இவ 10 மணிக்கு ஆபீஸ்ல இருந்தா போதும், யாரும் இவள கேள்வி கூட கேட்க போறது இல்ல. அப்புறம் என்ன போனு? அக்கா விடுக்கா. என்னன்னு கோவம் போயிடுச்சா இல்ல இன்னும் இருக்கா? கோவமா? எனக்கா? உங்க மேலையா? அப்போ உனக்கு கோவம் போகணும்னா நான் ஏதாவது மாறு விஷயத்துல வரணும் போல, அப்படிதானே?
சச்ச அப்படிலாம் இல்ல. அப்ப வளையல் போடணும், கரெக்டா? ஐயோ, வளையல் போடணும்னு சொல்லி என் உயிரை எடுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு சம்பத்து முன்னாடி சொல்றீங்க. அவனும் லூசு மாதிரி வளையல் போடுங்க சார்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் வெக்கத்துல என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. வளையல் போட்டா உனக்கு ஏன் வெக்கம் வருதானு? சும்மா இருங்க. ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? அதை விட அதையே கேட்காத. அப்புறம் நம்பியார் எப்படி இருக்காரு? நம்பியார் அம்மா எப்படி இருக்காங்க? நம்பியார் அம்மாவா? கொன்னுடுவேன். சரி, சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பி வா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுவேன். யாரடி போன்ல? ஹலோ ஹலோ, என்னடி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? கட்டா இருக்கோமா? யாரடி போன்ல? அது ஆபீஸ் கொலீக் கூடமா. ஆபீஸா? சூர்யா சார் ஆபீஸ்ல இல்ல. ஆபீஸ் என்னடி ஆபீஸ் உனக்கு? அது இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து இன்னொரு கொலீக்ஸ் போன் பண்ணிருந்தாங்க. சரி, துணி எடுத்துட்டு சீக்கிரம் வா. திரும்ப போன் பேசிட்டு இருக்காத. இவ எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது. அது எப்படி அவகிட்ட கேக்குறது? போன்ல யார் கூட பேசிட்டு இருந்திருப்பா? அம்மா நான் பேசினதை கேட்டிருப்பாங்களோ? நல்ல வேலை, சூர்யா சார் போனை கட் பண்ணிட்டாரு. ஏன் அனு போன் எடுக்க மாட்டேங்கிறா? அனுவோட அம்மா நாங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? அம்மா மகமாய், அனு என்கிட்ட இருந்து என்னவோ மறைக்கிறாளோன்னு தோணுது. சின்ன பொண்ணு, எது தப்பு எது சரின்னு முடிவெடுக்கிற பக்கம் அவளுக்கு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். இன்னொரு தடவை அனு கல்யாண விஷயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அன்னைக்கு பூர்ணி கேட்டா, உன் பொண்ணு யாரையாச்சும் காதலிச்சா என்ன பண்ணுவேன்னு. கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அசால்ட்டா சொல்லிட்டேன். ஆனா இப்போ என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. என் பொண்ண பத்திரமா பாத்துக்குமா. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இருடி. போனை வச்சுட்டு போயிட்டாளே. போன் இல்லாம ஆபீஸ் போய் என்ன செய்வா? நம்பி நம்பியா? யார நம்பி? என்னாச்சு? வீட்ல எதுவும் பிரச்சனையா? வீட்ல ஏதாவது பேசினியா?
இன்னைக்கு பேசுறேன். உடனே வாங்க. அம்மா, உனக்கு பயமா இருந்தா என்ன பண்ணுவ? அப்பா வர சொல்வியா? நைட்டெல்லாம் தூக்கமே வரலமா. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துருவேன். அக்கா என்னக்கா அடுப்புல என்ன வச்சிருக்க? இப்படி ஸ்மெல் வெளியில வரைக்கும் வருது. அக்கா அனு எங்க ஆபீஸ் போயிட்டாளா? ஓ, ஆபீஸுக்கு போயிட்டாளா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, வீட்டுல உட்காந்து அப்பாவை பாத்துக்கலாம்னு வீட்லயே இருப்பான்னு நினைச்சேன். குழந்தைக்கு பொறுப்பு வந்துருச்சு. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டா. அடம் பிடிப்பா, வீட்லயே இருப்பா, என்ன சுத்தி சுத்தியே வந்துட்டு இருப்பா. இப்ப நம்ம பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா சுப்பு. பொண்ணுங்கன்னா வளரதான் செய்வாங்க. அப்படியே சின்ன குழந்தையாவே இருப்பாங்க. என்ன பேசுறா இவ? ஆமா அத்தா. அக்கா ஏன் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ தோணுச்சு, அதான் கேட்டேன். உன் தங்கச்சி உன்ன மாதிரி தான் யோசிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? இப்ப நீ என்ன பண்ண போறக்கா? பூர்ணி, இது ஏன் குடும்பத்து விஷயம். தயவு செஞ்சு இது உனக்கு வேணாம். நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். ஓ, இது உங்க குடும்ப விஷயம். அப்போ நான் மூணாவது மனுஷி தானே? சரிக்கா விடு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் மூணாவது மனுஷியாவே இருந்துக்கிறேன். ஐயோ ஐயோ பூர்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. ஏதோ தப்பா. ஐயோ அம்மா மகமாய், இன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு? எது பேசினாலும் தப்பா போய் முடியுது. ஐயோ, நான் இப்படி சொன்னேன்னு சுப்புக்கு மட்டும் தெரிஞ்சா, கடவுளே. ஏன் குடும்பம்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே சுருக்குனுதாக்கா இருந்துச்சு. அதனால அதுக்காக நான் அப்படியே ஒதுங்கிலாம் போயிட மாட்டேன். ஐயோ பூர்ணி, நான் தான் அந்த அர்த்தத்துல சொல்லன்னு சொல்றேன்ல. ஏதோ ஒரு வேகத்துல வாய் தவறி. இப்ப என்ன, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேக்குற முகரைய பாரு. சம்பத், அனு வீட்டுக்கு வர சொல்றாடா. அப்ப அவ ஆபீஸ் போலையா? தெரியல, வா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். சரி வா. அனு, அனு, அனுவை தேடி வந்தீங்களா? ஆமா ஆண்டி. ஏன், அவ ஆபீஸ் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்கு வாங்கன்னு மெசேஜ் அனுப்புனது நான் தான். வீட்ல சீக்கிரம் பேசிடின்னு அனுப்பியிருக்கே. வீட்ல என்ன பேசணும்? நான் கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா ரம்யா? எனக்கு பதில் சொல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயமா அனு வீட்ல பேசணும்? சொல்லு ரம்யா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட என்ன மறைக்க பாக்குறீங்க? ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. உன்னை என் பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறேன் ரம்யா. இது வரைக்கும் என்னைக்காவது உன்னை வேற என்ன பிரிச்சு பாத்திருப்பேனா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேனா நான் என்ன பண்றது? எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. ஒன்னும் தெரியாம தான் வீட்ல பேசுங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காளா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, சாதாரணமா தான் அனுப்புனேன். எது, வீட்ல பேசுன்னு அனுப்புனது உனக்கு சாதாரணமா அனுப்புனதா? அப்படி ஏதாவது இருந்தா அனுவே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாளா ஆண்டி? ரம்யா அனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு.
அவங்க 2 பேரும் ஏதாவது பேசியிருப்பாங்க. அத போய் சொல்லுனா ரம்யா என்ன சொல்லுவா ஆண்டி? அதோட உங்க அனுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லாதியா எங்க கிட்ட சொல்ல போது? கரெக்டா ஆண்டி, உங்க அணுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா ஆண்டி? அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியுமா? சும்மா டெய்லி ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் பேசி நாங்களே சிரிச்சுப்போம் ஆண்டி. அவ்வளவுதான் ஆண்டி. எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். தெரியாதா? அப்ப இதுல அனுப்பியிருக்க என்னடி? அது 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 வந்து ஆண்டி ஆண்டி, அது அனுவோட ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்றா. அதுக்கு தான் அவ ஹெல்ப் பண்றா. எங்க அம்மா அப்பா சரின்னு சொன்னாதான் நானும் ஹெல்ப் பண்ணுவேன்னு அனு சொல்லி இருக்கா. அத சொல்லிட்டியான்னு தான் ரம்யா அனுகிட்ட சொல்லிட்டியான்னு கேட்டிருக்கா. என்னது? அனு ஃப்ரெண்ட் லவ் பண்றாளா? இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எப்ப பண்ணுவாங்க? அதுக்கு போய் இவ்வளவு தூரம் ஷாக் ஆகுறீங்க? அனுவோட ஃப்ரெண்டு தானே லவ் பண்ணா. அனுவா லவ் பண்ணா? அனுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டி. சரிங்க ஆண்டி, நாங்க வரோம். அது அண்ணே, நீங்க ஸ்டாக் ரூம்ஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களாமே. அதுல ஒரு ஃபைல் வேணும்னு அனு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் வா வீட்ல போய் எடுத்துக்கலான்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எஸ் ப்ரோ இன்லோ, அதுக்கு தான் அனு வீட்டுக்கு வந்திருக்கா. அஃபீஷியல் ஜாப். அனு வரான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதானே, அது எனக்கு எப்படி தெரியும்? சந்திரா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா பண்றான். இப்ப சொல்லிட்டு இருந்ததை வச்சு நானா கெஸ் பண்ணேன். ஜஸ்ட் கெஸ். அதோட அனு வேற எதுக்கு இங்க வர போறா? மான்சி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். எப்படியோ அனு நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்மானு, ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் காமிக்கிறேன். சந்திரா, யூ வெயிட், I'll take care. கம் அனு. வந்துடுறேன். அம்மா, அனு ஏன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தா? அதான் சந்திரா சொன்னானே, ஏதோ ஃபைல் வேணும்னு வந்தான்னு. ஓஹோ. சூர்யா, சந்திரா கிட்ட இவ்ளோ சீக்கிரம் நல்ல பேர் வாங்கின ஒரே பொண்ணு அனுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சந்திரா ஏமா அனுவை வீட்டுக்கு கூட்டு வந்தா? இப்பதானே சொன்னேன், ஏதோ ஃபைல் வேணும்னு சொன்னான்னு. சொன்னீங்கல்ல. எஸ் எஸ். வா பங்கஜ். என்ன பங்கஜ், நீ மட்டும் வந்திருக்க? மீராவையும் வர சொல்லிட்டினா ஆபீஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன், என்னாச்சு? அவன் உன்னை கிண்டல் பண்றான்பா. சும்மா இரு சூர்யா. சுகந்தி, பங்கஜ்க்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே அனுக்கு ஒரு காஃபி. அனுக்கு ஒரு இஞ்சி டீ.
அது ஆ, 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 அது அது அந்த ஸ்கிரீன், அந்த இடம். அது அது மொமின்லோ, can we மான்சி? take one selfie? ஆ, இன்னைக்கு தான் அனு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கரெக்ட் மான்சி, எடுத்துக்கலாம். நல்லதா இருக்கும். எனக்கும் அணுவை வீட்டுக்கு கூப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது சந்திராவே செஞ்சுட்டான். அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி அனு, வாங்க எல்லாருமா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆ? வா அனு. ம். ஓகே அனு, டைம் ஆச்சு, ஆபீஸ் போலாம். ம், நீ போயிட்டு வா சூர்யா. வா அனு போலாம். அனுவை ஏன்பா கூப்பிடுற? அவ இன்னும் ஃபைல்ஸ் எதுவும் பார்க்கல. அவளுக்கு வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா. கரெக்ட் சார். அவங்க வேலையை முடிச்சுட்டு வரட்டும். வாங்க நம்ம போலாம். இல்ல சார், நம்ம அனுமடத்தை கூட்டிட்டு போயிடலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லு பங்கஜ். நானும் எவ்வளவோ சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இது ஒண்ணுதான் சொல்ல முடியுமா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஏகப்பட்ட வேலை இருக்குமா. ஏன் உங்க பாஸ் மிரட்டுறானா? மிரட்டுறாருன்னு சொல்ல முடியாதுமா. ஆனா இனஃப் பங்கஜ். வா அனு போலாம். பட் ப்ரோன்லோ, அனு ஃபைல்ஸை செக் பண்ணவே இல்லையே. சந்திரா சொல்லு. எல்லா ஃபைல்ஸும் டிஜிட்டலைஸ் பண்ணி ஆபீஸ்ல இருக்கு. அனு இங்க வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆபீஸ்ல இருந்தா கொஞ்சம் வேலையாவது நடக்கும். என்ன அனு, கிளம்பலாமா? ம். இருங்க ப்ரோன்லோ, ஒரு செல்ஃபி ஆவது எடுத்துக்கலாம். ஆ, இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல மான்சி. ஆமா சந்திரா, ரொம்ப முக்கியம் தான். ஆ, ஆ. நீ வா அனு. கம் கம். ஆ, மான்சி மான்சி மான்சி, இரு இரு இரு. அட வாங்க பங்கஜ். ஓகே மேம், வரேன். வரேன் சார், வரேம்மா. இன்னொரு தடவை சாப்பிடுற மாதிரி வா. நிச்சயம் வரேம்மா. இப்படிதான் சொல்ற. ஆனா இனிமே எப்ப வருவியோ. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, வரேன். அனு, நீ எப்ப ஃபைல்ஸ் பாக்குறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம். சந்திரா சார், எந்த ஃபைல்ஸ் வேணும்னாலும் அவங்க கேட்டா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். எதுக்கு அவங்க வீணா அலையணும் சார்? நோ 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 நோ, அனுவே வந்து எடுத்துக்கலாம். ம். ஓகே அனு, இட்ஸ் டைம் டு மூவ். ம். வரேம்மா. பாய் அனு. பாய் மேம். அம்மா வரேம்மா. வாங்க பங்கஜ். சார், ஏதாவது பேசுங்க சார். என்ன பேச? நீ இப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சந்திரா சார் வீட்டுக்கு வான்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. சரி, உங்களுக்கும் ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு வந்தேன். உன்னை திடீர்னு எங்க வீட்டுல பார்த்ததும் என் நெஞ்சு எப்படி படபடுத்தது தெரியுமா உனக்கு? ஆமா சார், கொஞ்சம் வேகமா தான் அடிக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு எனக்கு ஷாக் கொடுத்தீங்கல்ல, அப்போ இப்படிதான் என் மனசும் அடிச்சிருக்கும். சோ ஸ்வீட் ரிவெஞ்ச். ஆனா சார், உங்க வீட்ல நம்ம லவ் பத்தி சொன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்களே, அப்புறம் எவ்வளவு டென்ஷன்? டென்ஷன் இல்ல, ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங், அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். பின்ன பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணா டென்ஷன் ஆகாதா? அப்புறம் திரும்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் அனுப்பினாலும் அதுக்கு ரிப்ளை இல்ல. ஓ அதுவா? என்ன அதுவா? சார், நீங்க பேசிட்டு இருக்கிறப்போ அம்மா டக்குனு போனை வாங்கிட்டாங்க. நல்ல வேலை, நீங்க அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்னமோ சமாளிச்சு ஆபீஸ்க்கு போனா போதுன்னு ஓடி வந்துட்டேன். அந்த டென்ஷன்ல போனை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். மை காட், போன் உன் வீட்ல இருக்குன்னு தெரியாம நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல சார். ஆபீஸ்க்கு வந்ததும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள சந்திர சார் கூட்டிட்டு வந்துட்டாரு. அனு, நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி அழகான அமைதியான இடத்துல சந்தோஷமா மனசு விட்டு பேசினாதான்
நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். நாம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்ன பத்தி உங்களுக்கும் நல்லா தெரியும். நாட் இனஃப் அனு. இன்னும் புரிஞ்சுக்கணும். உன் கூட பேசணும்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பேச பேச தீராதனோ. இந்த வானம் மாதிரி, இந்த காத்து மாதிரி எவ்வளவு பேசினாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கும் அப்படிதான் சார். இப்பெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், உன் கூடவே இருக்கணும். இது மட்டும்தான் தோணுது. உங்களுக்கு இப்பதான் அப்படி தோணுது சார். உங்களை பார்த்த நாள்ல இருந்தே எனக்கு அப்படிதான் தோணுது சார். என்னடா சம்பத், புஷ்பா ஆண்டி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க? அவங்க கரெக்டா தான் பேசுனாங்க. நீ தான் லூஸ் மாதிரி மெசேஜ் அனுப்புன. கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? டேய், அனு போன் அவங்க கிட்ட இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? இதுக்கு தான் ஒரு கோட் வேர்ட் வச்சுக்கணும். முதல்ல ஒரு டாட் அனுப்பணும், பதிலுக்கு அவர் 2 டாட் அனுப்பணும். அப்படி அனுப்புனா போனு அவகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படி பதில் வரலனா போனு அவகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அட பாவி, எங்கடா படிச்ச இதெல்லாம்? அதெல்லாம் சீக்ரெட், உன்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். டேய், இப்ப என்னடா பண்றது? அனு கிட்ட சொல்லலான்னு பார்த்தா போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டா. பேசாம நம்ம சூர்யா சார் கிட்ட சொல்லிடலாமா? திரும்ப நீ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி வைக்காத ரம்யா. சூர்யா சாருக்கு போன் பண்ணி அனு உங்க கூட தான் இருக்காளான்னு கேப்பியா நீ? கரெக்டா சம்பத். சரி, அனு வரும்போது வரட்டும், என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நல்ல வேலை நம்ம புஷ்பா ஆண்டி கிட்ட எதுவுமே உளரல. அப்படி ஏதாவது உளறி இருந்தா அவ்வளவுதான். கிடைச்சிடுச்சு, என்னோட மொபைல் கிடைச்சிடுச்சு. சோப்பு தண்ணி அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. சார்ஜ் மட்டும் போட்டேன்னா டக்கு நடக்கு டக்கு டக்கு நடக்கு டக்கு 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 டக்கு. என்ன அப்ப 2 பேரும் சைகையிலேயே பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இப்பெல்லாம் சார்ஜ் போடும்போது போன் வெடிச்சிடுதான் டம்முன்னு. கரெக்டா சொன்ன. சார்ஜ் போட்ட உடனே எப்படி வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஊதுங்கடா சங்க, இது தண்டா சோறு கெங்க. ஊதுங்கடா. அண்ணே,
என்னென்ன ஒரே ஆட்டமா இருக்கு? போன் ரெடி ஆயிடுச்சா? எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் இந்த ரகுபதியோட வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியாது. தங்க வாத்துமா, தங்க வாத்து. என்னென்ன இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ற? அப்படியே போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, சந்தோஷமா உட்கார்ந்து குடிப்போம். சார்ஜ் ஏறுதே, சார்ஜ் ஏறுதே. எதுக்குப்பா இப்படி கத்துற? நான் பயந்தே போயிட்டேன். பயந்தல்ல, பயந்தல்ல, அதுக்கு தான் கத்துறேன். டன் 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 டன். அண்டாகாகசம் அபோகாகசம் திறந்திடு சீசே. எஸ்கியூஸ் மீ சார். நீங்களும் விலைக்கு ஏத்திட்டு போலாமே சார். சார் 2 பேரும் லவ் பண்றீங்க, லேண்ட் ஏத்திட்டு போங்க சார். சார் இது லவர்ஸுக்கு ஃபேமஸான இடம் சார். இங்க வர்ற லவர்ஸ் எல்லாமே லேண்ட் ஏத்திட்டு தான் போவாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கைமா. லவர்ஸ் இங்க லேண்ட் ஏத்துனா அவங்க லவ்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க லவ் சக்சஸ் ஆகும்னு அவங்க நம்பிக்கை. 2 பேரும் சேர்ந்து ஏத்துங்க சார். நாமளும் லேண்டில் ஏத்தலாமா? அனு சார் ப்ளீஸ் சார். ஓகே, கொடுங்க. எவ்வளோ? 100 rupees சார். என்ன? தேங்க்யூ வெரி மச் சார். அனு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். வா. இப்ப சந்தோஷமா? போலாம். ஆன்ட்டி, அனு இன்னும் வரலையா? எல்லாம் வர நேரம்தான். அனுவோட போனை கொஞ்சம் குடுக்குறீங்களா? அவ ஆபீஸ்க்கு போன் பண்ணி கிளம்பிட்டாளான்னு கேக்குறேன். எதுக்கு? ஆபீஸ்க்கு போனவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? இல்ல போன வீட்ல தான் விட்டுட்டு போயிருக்கோமே, ஒரு போனை பண்ணி என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாதா? எல்லாம் அவளே வருவா, இல்லனா போன் பண்ணி சொல்லுவா. நீ கிளம்பு. பாய் சார். இவ்வளவு சீக்கிரம் போகணுமா? சார் இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களோட தான் இருந்திருக்கேன். ஆபீஸ்க்கும் போகல, வீட்லயும் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம்ல. இப்போ என்ன? என் வீட்ல டிராப் பண்ற சீன். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சீன் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எஸ் அனு, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கே போயிடலாமா? ஐயோ சாமி, ஆளை விடுங்க. ஆபீஸ் விடுற டைமுக்கு வீட்டுக்கு போயிட்டா நல்லதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா பயங்கர கோவத்துல இருப்பாங்க, எப்படியாவது சமாளிக்கணும். ஓகே அனு, டேக் கேர். அப்புறம் அனு, ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமே போனை உன் கையிலேயே வச்சுக்கோ. வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னா சொல்லாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். புரியுது சார். See you அனு. See you சார். I love you. என்ன சார்? I love you. I love you too. அத்தா, உங்க ஃப்ரெண்டு பையனோட ஜாதகம் வந்துருச்சா? வந்தது, பட் அது வேலைக்கு ஆகாதுமா. ஒத்து போல, வேற பையன் தான் பார்க்கணும். இப்ப எதுக்கு இந்த பேச்சு? என்னக்கா, நீதான் பொண்ணு கல்யாணம் பரப்ப. இப்ப நீயே எதுக்கு இந்த பேச்சுன்னு கேட்டுட்டு இருக்க?
என்னன்னு பதிலே பேச மாட்ற? ஏதாவது பையனை பிடிச்சிருந்தா சொல்லு. நல்ல பையனா இருந்தா அவனையே பார்க்கலாம். பூர்ணி உன்கிட்ட தான் இப்ப எதுக்கு இந்த பேச்சு? இருக்கா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள பார்த்தா தானே நல்லது. நீ எப்ப வருவன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்னடி ஆச்சு? வீட்ல பிரச்சனை எதுவும் ஆகலையே? அம்மா முகம் கொடுத்து பேசுனடி. ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? பேசாம நானே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா. கரெக்ட் அனு, உடனே போய் சொல்லிடு. நீ வேற மெசேஜ் அனுப்பி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க. தெரியாம நடந்துருச்சுடி, சாரிடி. இந்த பூர்ணி சித்தி வேற அந்த மாப்பிள்ள பாக்கவா இந்த மாப்பிள்ள பாக்கவான்னு கேட்டுட்டே இருக்காங்க. உன் சித்திக்கு எப்பவோ உன் மேல டவுட் வந்தாச்சுடி. அவங்க இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டாங்க. அதான் ஒரே யோசனையா இருக்குடி. அனு, ஒரு விஷயம் சொல்லுடி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீ ஏதோ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லு ரம்யா. நீயும் சூர்யா சாரும் லவ் பண்ணணும்னு முதல்ல இருந்தே நினைச்சது நான் தான். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இது சரியா வராதோன்னு தோணுதுடி. ஏண்டி அப்படி சொல்ற? தெரியலடி, எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தோம். எனக்கு ஆன்சரே கிடைக்கலடி. இந்த விஷயத்த நீ உன் வீட்ல சொன்னா உங்க அப்பா அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு, என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கல்யாணம்லாம் விளையாட்டு காரியம் இல்லடி. எங்க வீட்ல பாரு, எங்க அம்மா இன்னைக்கு கூட தனியா தானே இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? அது இல்ல அனு, கல்யாணம்னு வந்தா 4 விஷயத்த யோசிப்பாங்கடி. அதுக்காக தான் சொல்றேன். நீ என்ன சொல்ல வர? எனக்கும் சூரிய சருக்கும் ஒத்து வராதுனா? அதெல்லாம் இல்லடி, இது வேற. இது என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது வரைக்கும் வீட்ல சொல்லிடு. சோ ஈஸின்னு சொன்னவ இன்னைக்கு என்னடி இப்படி பேசுற? இன்னைக்கு தாண்டி உங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்க முகத்தை பார்த்து என்னால பேசவே முடியல. அவங்கள ஃபேஸ் பண்ணவே எனக்கு அவ்வளவு பயம். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. அம்மா மகமாயி, அம்மா நான் வெளில போற நேரமா பார்த்து வந்திருக்கீங்க. எதுவும் யாருக்காகவும் காத்திருக்காது புஷ்பா. நடக்கிறது நடந்தே தீரும். அது இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். 2 நாளா மனசே சரியில்லை. இந்த நேரத்துல உங்களை பார்த்ததும் ஒரு சந்தோஷம்தான். நல்ல சகுனமா தான் எனக்கும் தோணுது. உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் வேணுமா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. எல்லாத்தையும் அவ கையில விட்டுடுன்னு சொன்னனே புஷ்பா. தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் தலையெழுத்த மாத்த முடியாது தாயி. என்னதான் பாதை புதுசா இருந்தாலும் நடக்கிற காலு பழசு தானே. அப்படியே புது பாதையில நடந்து போனாலும் அது பழைய இடத்துல தானே முடிய போகுது. அப்படின்னா அதான் சொன்னனே, தப்பு சரியெல்லாம் ஆத்தா பாத்துக்குவா. நீ செய்யறத செய் புஷ்பா. ஆனா நடக்கிறது நடந்தே தீரும். உன் பொண்ணு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீ போற வழியில போ புஷ்பா. ஆத்தா தான் வழிக்கு உன்னை கூப்பிட்டுக்குவா. ஆத்தா வர, ஆத்தா மகமாயி வர, ஆத்தா வர, ஆத்தா மகமாயி. அக்கா ஜோசியரை பார்க்க கிளம்பிட்டாங்களா? இது உனக்கு முன்னே தெரியுமா பூர்ணி? அக்கா தான் நேத்துல இருந்து குதிச்சிட்டு இருந்ததே, ஜோசியரை பார்க்கணும் ஜோசியரை பார்க்கணும்னு. அக்கா அந்த பேப்பர் கட்டிங்க வச்சு பார்க்கும் போதே நான் நினைச்சுக்கிட்டேன், எங்க அக்கா போற வேகத்தை பார்த்தா இந்த வாரமே பையனை பார்த்து அனுக்கு நிச்சயத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கு. அவ அப்படிதான், ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அதை முடிக்காம விடவே மாட்டான். அது ஒண்ணும் தப்பில்லையே, அனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ல. உங்க உடம்பு சரியாகி நீங்களும் சேர்ந்து மாப்பிள்ளை தேடினா சம்பந்தம் உடனே அமையாதா என்ன? நம்ம அனுக்கு அமையாம வேற யாருக்கு அமைய போதாத்தா? இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத. உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு, நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோம்.
என்னத்தான் நீங்க ஒத்துப்பீங்கல்ல? பூர்ணி, அனுகு அப்படிலாம் யாரும் இல்ல. அவ லவ் பண்ற டைப்லாம் இல்ல. அப்படியே ஏதாவது பையனை பிடிச்சா கூட அவ நிச்சயமா என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா. இல்ல அனு? நீ சூர்யா சார போய் லவ் பண்றேன்னு போய் சொல்லி ஒருவேளை அவரை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகு உங்க அம்மா அப்பாக்கு அவரை பிடிக்கல, வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்ப என்ன செய்வ? பையன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உன் பொண்ணு மகாராணின்னா வரப்போற பையன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பெரிய சக்கரவர்த்தியா இருப்பான். அந்த பையன் பேரோட முதல் எழுத்து என்னவா இருக்குன்னு சொல்ல முடியுமா சாமி? என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாதுமா. ஆனா என்னவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பேரு ஆள ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா. அகரத்துல வர்றவன் அவளை சிகரத்துக்கு கொண்டு போக போறான். நீங்களும் அதே சொல்றீங்களே, என்னால நம்பவே முடியல. ஜோதிடம்ங்கிறது ஒரு கணக்கு மாதிரிமா. சரியா பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. கட்டம் பொய் சொல்லாதுமா. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல சாமி, இதுவே போதும். உன் பொண்ணோட ஜாதகம் மாதிரி சமீபத்துல நான் எந்த ஜாதகத்தையும் பார்க்கலம்மா. உன் பொண்ண பத்திரமா பாத்துக்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் பொண்ணு போக்கிலேயே விட்டுரு. அவளை திசை திருப்ப நினைக்காத. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கலங்காம இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன மீராஜி, காலையில இருந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க போல. என்ன சொல்றது பங்கஜ், சார் எங்க போறாரு, எங்க போயிட்டு வராரு, எதுவுமே தெரியல. அனு எங்க போறா, எப்போ வரா, அதுவும் யாருக்குமே தெரியறது இல்ல. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க மீராஜி? நான் எதுவுமே சொல்லல. நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க பங்கஜ். என்னமோ புலம்புன, அவ்வளவுதான். ஹாய் மீரா. ஹாய் பங்கஜ். ஹலோ சார். ஹலோ சார். இப்பதான் மீரா மேடம் உங்களை பத்தி புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன பத்தியா? என்னாச்சு மீரா? சொல்லுங்க மேடம். கமான் மீரா. நதிங் ஸ்பெஷல் சார். மீட்டிங் எல்லாம் அடிக்கடி கேன்சல் ஆகுது. எப்படி ரீஸ்கெடியூல் பண்றதுன்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஐ நோ மீரா, என்னால சில மீட்டிங்ஸ் கேன்சல் ஆச்சுங்கிறது உண்மைதான். இட்ஸ் ஓகே, I will manage it. Don't worry, I will solve it. பட் ரொம்ப முக்கியமான மீட்டிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு சார். நாம அதை மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. பிசினஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கையில வேற சில விஷயங்கள் இருக்கு மீரா. ஏய், மெல்ல மெல்ல டீ கூட்டிட்டு போகுது. கொட்டட்டும், நல்லா கொட்டட்டும். என்னாச்சனு, ஏன் இவ்வளவு கோபம்? நீ ஏன் டீ எல்லாம் கொண்டு வர? சார், உங்களுக்கு டீ கொண்டு வர்றது என்னோட வேலை. அத முதல்ல யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா எரிச்சல கிளப்பாதீங்க. உனக்கு எரிச்சல் வர மாதிரி என்ன நடந்தது? என்னமோ நடந்துச்சு. ஆனா உங்களுக்கு டீ குடுக்கற உரிமை எனக்கு மட்டும்தான். நீ போட்ட டீ ஆனு? எல்லாம் உங்க எஃப்எம் போட்ட டீ தான். நல்லா குடிங்க. வாவ், என்ன டேஸ்ட், சூப்பர். எஃப்எம் மாதிரி யாராலையும் டீ போட முடியாது. சார், நிஜமா தான் சொல்றானு. கிரீன் டீனாலும் சரி, இஞ்சி டீனாலும் சரி, பெப்பர் டீனாலும் சரி, கேட்ட அடுத்த நிமிஷம் இங்க இருக்கும். நல்ல டீய குடிக்காதவங்க தான் எஃப்எம் போடுற டீய பாராட்டுவாங்க. போற போக்க பார்த்தா இன்னைக்கே எஃப்எம் வேலையை விட்டு தூக்கிடுவ போல இருக்கு. அவரே இல்ல. என்ன இழுக்கிற? எஃப்எம் இல்லனா வேற யார? அனு, ஆபீஸ்ல நிறைய விஷயங்கள் உனக்கு பிடிக்காத மாதிரி நடக்கதான் செய்யும்.
அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆக கூடாது. நான் டென்ஷன் எல்லாம் ஆகல சார், ஆனா எரிச்சலா வருது. ரெண்டும் ஒண்ணுதான். கூல் கூல் கூல். கரெக்ட் தான் சார். நான் தான் தேவையில்லாம மீரா மேம் கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டேன். ஓ, அதெல்லாம் வேற நடந்துச்சா? அதுக்குதான் அவ்வளவு வேகமா டீ கொண்டு வந்தியா? ஆமா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, அவங்க முன்னாடி தான் பண்ணீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? ஏன் சார் அப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம பிரைவசி விஷயத்த அவங்க முன்னாடி ஏன் டிஸ்கஸ் பண்றீங்க? நம்ம விஷயத்தை யார் டிஸ்கஸ் பண்ணா? நான் வேணும்னு தான் பண்ணேன். இனிமே இப்படிதானே அவளுக்கும் அவ மூலமா மத்தவங்களுக்கும் தெரியட்டும் தான் செஞ்சேன். நான் தான் வேண்டான்னு சொன்னனே சார். நீ சொன்னதை மீறி நான் வேற எதுவும் செஞ்சிடல. எல்லாத்துக்கும் பயப்படாத. எனக்கு தெரியும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. யூ டோன்ட் வரி. ஆனா நம்ம பர்சனல் விஷயம் நமக்குள்ள மட்டும் தான். அது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுல மட்டும் விளையாடாதீங்க சார். ஐ அம் வெரி சீரியஸ். பொசிசிவ்னஸா? நான் சொன்னதுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அது என்னோட உரிமை. அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே, டன். சூர்யா சார் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அவரை நான் எந்த ஹைட்ல வச்சிருந்தேன்? என்னத்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க? எங்க இந்த காலனில நாய் தொல்லை தாங்க முடியல. என்னக்கா இந்த வேகாத வெயில ஜாதகத்தை எடுத்துட்டு போணுமா? இரு, தண்ணி கொண்டு வர. பதில் சொல்ல முடியல. நீங்க என்னதான் மாத்திரை கொடுத்தாலும் ஊசி போட்டாலும் ஆபரேஷனே பண்ணாலும் அங்க வரவெல்லாம் சாமியை தானே கும்பிடுறான். உங்களுக்கும் தெரியாதது உங்க கைக்கு மீறினது ஒண்ணு இருக்குல்ல, அப்படி உங்களுக்கும் தெரியாதத சில நேரத்துல சில ஜோசிக்காரங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. நான் இன்னைக்கு பார்க்க போனது சாதாரண ஜோசியக்காரர் இல்ல, பெரிய ஜோசியக்காரர். அவர் சொன்னபடி கரெக்டா நடக்கும். இதெல்லாம் உங்க 2 பேருக்கு எங்க புரிய போகுது? படிச்சிருந்தா போதுமா? பட்டறிவு வேணாமா? நான் உன் நல்லதுக்கு சொன்னா நீ என்ன டாக்டரை எல்லாரையும் திட்டுவியா? நீயும் சரி உன் நொத்தானும் சரி எப்பவும் கிண்டல் கேலி ஒரு குதர்க்கம். இன்னைக்கு காலையிலேயே நான் எதுக்கு ஜோசியரை பார்க்க போனேன் உனக்கு தெரியுமா? காசு கொழுப்பு கண்டவங்களையும் பார்த்து ஜோசியம் கேக்குறேன்னு பணத்தை எழுதிட்டு வந்திருப்ப. அதானே சுப்பு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாரோ கண்டவனை பார்த்து நான் பணத்தை அழுவ போல. நான் போனதுக்கு காரணம் இருக்கு சுப்பு. சுப்பு, நம்ம பொண்ணு மனசுல யாரோ இருக்கான். என்ன சொல்ற புஷ்பா? என்ன சொல்றேன்னு புரியலையா? இல்ல, ஏன் இப்ப திடீர்னு அப்படி சொல்ற? கண்ட நேரத்துல போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருக்கா. நாம அவளை கவனிக்கிறோம்னு கூட அவளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா சுவாரஸ்யமா யார் கூடயோ பேசுறா. யார் கூடடி பேசுறேன்னு கேட்டா என்னமோ சொல்லி சமாளிக்கிறா. எதை கேட்டாலும் சூர்யா சார் பேரையே சொல்றா.
அவர் பேரை சொன்னா நாம எதுவும் கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கா போல. அதுக்குதான் ஜோசியரை பார்க்க போனியா? ஜோசியர் என்ன சொன்னாரு? சாமியாடி அம்மா என்ன சொன்னாங்களோ அதேதான் சொல்றாரு. அவளுக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கான். அந்த ராஜாவே வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவாராம். அவ போக்குல விடுங்க, தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. நாம அப்படி விட முடியுமா சுப்பு? அதை எப்படி விட முடியும்? அவ தலையில என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சா அந்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப அனுசரிச்சு விடலாம். அது தெரியாம அவ இஷ்டத்துக்கு விட முடியுமா? ஆனா ஒண்ணு சுப்பு, அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதான் அந்த மகமாய் மேல பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்க போற. இத பாரு, ஒருவேளை நீ சொல்றபடியே மனசுல யாரையாவது நினைச்சிருந்தா கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை தான் அவ மனசுல நினைச்சிருப்பா. இது எப்படி சொல்றேன்னா, அவ ஒண்ணும் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. அவ பயங்கர புத்திசாலி. அந்த மாதிரி யாராவது இருந்தா நிச்சயமா அவ வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு புஷ்பா. ஒருவேளை சொல்லலைன்னா? நிச்சயமா சொல்லுவான்ற. சொல்லலன்னா என்னன்ற? நான் நம்புறேன். ஆமா, சொல்லிட்டேன். நானே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இப்ப எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். வீட்டுக்கு கிளம்புற பாய்னு மட்டும் மெசேஜ் அனுப்ப தெரியுதுல்ல? வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே மெசேஜ் பண்ண வேண்டாமா? நான் இன்னும் வீட்டுக்கே போய் சேரல. அதுக்கப்புறம் தானே மெசேஜ் பண்ண முடியும். நல்லா பதிலுக்கு பதில் மட்டும் பேச தெரியுது. என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு நினைச்சா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு போகும்போது ஒழுங்கா டிரைவர் கூட கார்ல போயிருந்தா நான் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியிருக்குமா? ஏன் சார் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ, ஏமா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரோட்ல நடக்கும்போது போன் பேசக்கூடாதுன்னு. அப்பாக்கான கதியை பார்த்தல? அது இல்லப்பா, இப்பதான் ரம்யாக்கு போன் பண்ணேன். ரம்யாக்கு நேரையே வந்து சொல்லிருக்கலாமேம்மா, அதுக்கு ஒரு போனா? அதுப்பா, ஐயோ, ரிசல்ட் வந்த விஷயத்த முதல்ல சூர்யா சார் கிட்ட தான் சொல்லணும். என்ன யோசனை? சரி சரி, வா வா. அனு, ரிசல்ட் ரிசல்ட் வந்துச்சா ரம்யா? இல்ல அங்கிள், நாளைக்கு ரிசல்ட் வந்துருந்தா சொல்ல வந்தேன். என்னடி, ரிசல்ட் வந்தது உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? இல்லடி, சூர்யா சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நல்லா இருக்குடி உன் கதை. படிக்க வச்சது உங்க அப்பா, ஆனா ரிசல்ட் மட்டும் முதல்ல சூர்யா சாருக்கா? ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ற? ஹே, ரொம்ப லாஜிக்கா பேசி என்னையும் குழப்பி விட்டுறாத. ஏ சரி, உங்க அப்பா எதுக்காக உனக்காக காத்திருக்க சீக்கிரம் வான்னு சொல்றாரு? என்னடி விஷயம்? வீட்ல ஏதாவது தெரிஞ்சிருச்சா? ஐயோ சும்மா ரெடி, நானே பயந்துட்டு இருக்கேன். ஒருவேளை அம்மா ஏதாவது சொல்லிருப்பாங்களோ? சேச்சே, அதெல்லாம் இருக்காதுடி. உங்க அம்மா ஏதாவது சொல்லிருந்தா அங்கிள் இப்படி பொறுமையால பேசிட்டு இருக்க மாட்டாரு. பயங்கரமா கோவமா காலனி வாசல் நின்னு சத்த. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ தைரியமா போ. வா. எங்க உன் பொண்ணு? என்னமோ கையோட கூட்டு வரேன்னு சவடாலா போன. அது என்ன உன் பொண்ணு? உன் பொண்ணு அனு உனக்கு பொண்ணு இல்லையா? பாத்தியா உன் அம்மா என்ன சொல்றான்னு? நீ அவளுக்கு பொண்ணு இல்லையா? ஐயா, நீ ஏன் அதுக்கு அப்செட் ஆகல? அவ அடிக்கடி உன் பொண்ணுன்னு கிட்ட சொல்லுவாள், அதுக்காக அப்படி சொன்ன. அனுமா, நாம இருக்கிறது காலனி. இங்க எந்த ஒரு விஷயம்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுலயும் இந்த ரகுபதி இருக்கானே,
ரகு பத்தி எல்லாம் ஒரு ஆளா அவனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? புஷ்பா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரி சரி, டீய போட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம். அனு, ரிசல்ட் எப்ப வருது? உன்னதான் கேக்குறேன். நாளைக்கு வருதான், கம்மியா தான் சொன்னான். ரொம்ப நல்லது. ரிசல்ட் வந்த உடனே சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? இப்ப அமைதியா இருக்கிறவங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சோ ஸ்வீட். என்ன சார், அவ்வளோ டயர்டா? நீ என்னை பார்த்துட்டு போயிருந்தா நான் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருப்பேன். நான் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடியே நீ கிளம்பிட்ட. அதான் சோகம். சார் உங்களுக்கு அவ்வளவு கோவம் சொல்லாம போனதாலயா? என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உங்களை எப்படி சார் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அங்கதான் மொட்டை மாடி இருக்கே. சார் ஓகே ஓகே, என்னவோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அந்த முக்கியமான விஷயம் நானே கெஸ் பண்றேன் பாரு. நம்ம லவ் மேட்டரை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா? அந்த நம்பியார் ஓகே சொல்லிட்டாரா? கல்யாணத்துக்கு டேட் பார்க்கவா? எப்பவும் கல்யாணம் நினைப்புதானா? அது இல்ல சார், இது வேற. வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியாதனு. இந்த விஷயம் இல்லைன்னா நீயே சொல்லு, என்ன விஷயம்? சார் ரிசல்ட் வந்துருச்சு, 82% வாங்கியிருக்கேன். இதுக்கு தானா? நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். என்ன சார் 82%ன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானே இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இப்படி எந்த விஷயத்திலையும் நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தா எனக்கு என்னமோ மாறி இருக்கு சார். 82%ங்கிறது நிஜமாவே நல்ல மார்க் தான். நீங்க டீ போட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த எக்ஸாம்ல தான் ஹையஸ்ட் மார்க் 90%. நான் டீ போட்டு கொடுத்ததால தான் நீ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க. நீங்க வரலனா சென்டம் எடுத்துட்டு என்னவோ. ஏய், ரிசல்ட் வந்தது ஒரு பக்கம் சந்தோஷம்னா இன்னொரு பக்கம் பயமா இருக்கு சார். ஏன், என்னாச்சு? வீட்ல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா சார், எங்க அப்பா என்ன வர சொன்னதே அதுக்காக தான் இருக்கும். ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியே நம்ம விஷயத்தை ஓபன் பண்ணிடு சார். சரி அண்ணா, நீ அதுல சைன் பண்ணிடு. நீ வந்ததே அதுக்காக தான். அதை மறந்துட்டு நீ போயிட்டா பங்கஜ் என்ன கொன்னுடுவான். அப்போ நிஜமாவே சைன் பண்ணணுமா? நான் செட்டப் நினைச்சேன். இந்தா, இதுல சைன் பண்ணு. சார் நான் சைன் பண்ணணுமா வேணாமா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன். சார் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாதான் என்னால கையெழுத்தே போட முடியும். கையெழுத்துக்கு என்ன அவசரம்? என்னது கையெழுத்துக்கு என்ன அவசரம்னு சொன்னேன். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் அக்ரிமெண்ட் இன்னைக்கே போயாகணும்னு சொன்னீங்கல்ல. நானும் சொன்னேன். அப்ப ஓகே, சைன் பண்ணு.
சாரி சார், உங்ககிட்ட பேசிக்கிட்டே தேவனந்திரன்னு சைன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பத்தி பேசிக்கிட்டே ஏதோ ஒரு ஞாபகத்துல சைன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அனு, மத்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண. சார், இந்த பேப்பரை திரும்பவும் ஒரு பிரிண்ட் எடுத்து அதுலயும் சைன் பண்ணி இந்த ஃபைல் வச்சுட்டு போயிடு. ஷோர் சார். அப்போ நான் கிளம்புறேன். எப்பவும் ஆபீஸ் கார்லயே போயிட்டு வா. நீங்க ஏன் சார் வீணா பயப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகாது. இது வீணான பயம் இல்ல. என்னை பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க சார். உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் அவங்கள நான் டீல் பண்ணிக்குவேன். யூ டோன்ட் வரி சார். ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கும் போகாம இப்படி எந்த வேலையும் செய்யாம இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா என்ன மீராட்சி? என் கண்ணீர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். நீங்க தானே பங்கஜ் லைட்டை போட்டு விட்டீங்க. ஆனா பங்கஜ், என் கண்ணீரை பார்த்ததும் பார்க்காத மாதிரி போறது தானே உங்க பழக்கம். கோவப்படுற மீராட்சி என்னால சகிச்சுக்க முடியும். இப்படி வருத்தப்பட்டு பேசுற மீராட்சிய என்னால சகிச்சுக்கவே முடியாது. ஸ்டாப் இட் பங்கஜ். இப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி ஜடோங்கிற மாதிரி நீங்களும் உங்க சூர்யா சாரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சூர்யா சாரா? எப்ப இருந்து? உங்களை புரிஞ்சுக்கவே முடியல மீராட்சி. ஒரு பக்கம் சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரி, சூர்யா சாரும் அனு மேடமும் க்ளோஸ் ஆகுற மாதிரி அவரோட மீட்டிங்கை நீங்க தான் ஸ்கெடியூல் பண்றீங்க. இன்னொரு பக்கம் என்னடா லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. எனக்கே புரியல பங்கஜ். அனுவ பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கோவமா வருது. ஆனா சூர்யா சாரை பார்க்கும்போது வேண்டாம் பங்கஜ். சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்றது என்னோட பொறுப்பு. அத நான் செய்யறேன். இப்போதைக்கு அது ஒண்ணுதான் என் சந்தோஷம். மத்தபடி ஐ அம் டோட்டலி அப்செட். இந்த ஸ்கெடியூல் எல்லாத்தையும் நான் சந்தோஷமா பண்றேன்னு நினைக்கிறீங்க? No, I have no other option, பங்கஜ். நான் இப்படி எல்லாம் பண்ணதும் ஏதோ உங்க லவ் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. என்னோட லவ் தியாகம் பண்ணிட்டு மட்டும் நினைக்காதீங்க பங்கஜ். இவ்வளவு நாள பழகிட்டு நான் உங்களை அப்படி நினைப்பேனா மீராஜி? இப்போதைக்கு என்னோட டியூட்டியை மட்டும் தான் நான் செய்யறேன். I will wait for my chance. ஆபீஸ்க்கு கிளம்புற டைம்ல இப்ப இந்த கோல் எல்லாம் உனக்கு தேவையா? அம்மாவுக்கு முதுகு வலி, அப்பாவை வந்து இதெல்லாம் செய்ய முடியும். அதான் நானே கோலம் போட வந்தேன். உன் அப்பா கையிலே கோலம் போட்டு டப்பாவை கொடுத்துருக்கலாம்மா. அந்த ஆள் கோலம் போட்டிருந்தா அலங்கோலமா இருந்திருக்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு அது ரொம்ப பொருத்தமாவும் இருந்திருக்கும்ல. என்ன குடும்பமோ என்னவோ ஒன்னும் புரியலடா சாமி. ஊர் உலகத்துல நடக்காததெல்லாம் இவங்க வீட்டுல மட்டும் நடக்குது. வீட்டோட பேரு மட்டும் சுபமங்கலா. ஆனா வீட்டுல சுகமும் கிடையாது, மங்களமும் கிடையாது. அனுமா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க போங்க. ஏன் காலங்காலையில ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வம்பு இழுக்கிறதால உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? சார், நான் அப்படி என்ன சார் சொல்லிட்டேன்?
எங்க வீட்டு பொண்ணு வேற உங்க வீட்டு பொண்ணு வேற இல்லன்னு நினைச்சு அக்கறையில பேசினா அது ஒரு தப்பா? நைட்ல எந்த நேரத்துக்கோ வரா, அப்புறம் எந்த நேரத்துக்கோ போறா. இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகா? காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு சுப்பு சார். பொண்ணை பெத்தவங்க நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். பொண்ணை பெத்துட்டு என் பொண்ணு மகாராணி தேவதன்னு சொல்லிட்டு அலைஞ்சா மட்டும் பத்தாது. இப்ப என்ன சொன்ன நீ? காலம் கெட்டு போனதுக்கு பொண்ணுங்க தான் காரணம்னு சொல்ல வரியா? மனுஷனாயா நீ? எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுங்களே கேவலப்படுத்தி பேசுறது உனக்கு எப்படியா மனசு வருது? இந்த காலனிலே அப்படி பார்த்தா ஒழுக்கம் கெட்டவன் கேடு கெட்டவன் நீதான். அதனால இந்த காலையில இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் அப்படிதான் நான் சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஏன் நீயே ஒத்துக்குவேடா? எதுக்கு எடுத்தாலும் பொம்பளைங்களை திட்டுற பொழைப்புக்கு நாண்டுகிட்டு சாவலாம் நீ. பொண்ணுங்களை பத்தி இப்படி பேசுற வாய்க்கைய உன் பையனை நல்லபடியா வளர்த்துக்கணும் என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? சாரி சம்பத், நான் உன்னை கேவலப்படுத்தணுன்றதுக்காக அப்படி சொல்ல, இந்த மரமண்டையில ஏறணுன்றதுக்காக தான் அப்படி அடிச்சு சொல்றேன். இட்ஸ் ஓகே அங்கிள். எங்க அப்பா கிட்ட பேசுனா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. நீங்க போங்க அங்கிள். பாத்தியா, இதை விட ஏதாவது கேவலம் இருக்கா உனக்கு? உன் புள்ளையும் உன் யோகியதை என்னன்னு சொல்லிட்டான் பாரு. என் பொண்ணை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவ எங்க வேணா போவா, எப்ப வேணா வருவா, லேட்டா வருவா, அது ஏன் பிரச்சனை. அவ எங்க போனாலும் போயிட்டு வந்து எங்க போன எதுக்கு போனேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவா. ஒருவேளை அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோயேன், நாங்க அவளை சந்தேகப்படவும் மாட்டோம், கேள்வியும் கேட்க மாட்டோம். உன்ன மாதிரி மனசுல கசப்பும் அழுக்கும் இருக்கும் பாத்தியா, உங்கள மாதிரி ஆளுங்க தான் சந்தேகப்படுவீங்க, 1000 கேள்வியும் கேட்பீங்க, இந்த மாதிரி வதந்தியும் பரப்புவீங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணை நான் நம்புறேன், 100% முழுமையா நம்புறேன். ஏன் தெரியுமா? அவ ஏன் வளர்ப்பு. சரி, நீங்க உங்க பொண்ணை நம்புறீங்க, அது உங்க இஷ்டம். உலகம் இப்படியே இருந்துடாது. ஒரு நாள் நிச்சயமா நீங்க தலை குனிய வேண்டிய காலம் வரும். அப்ப வட்டியும் முதலுமா நான் கேட்டுக்கிறேன். ஏமா நீ ஏன் இன்னும் நின்று இவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கிற? உள்ள போ. சரிப்பா. பேசக்கூடாது. என்ன அனுமாது, நீ எதுக்கு அப்செட் ஆவற? அவன் என்ன இது வரைக்கும் பேசாததா, நம்ம கேட்காததா? இதெல்லாம் நீ காதுலயே போட்டு கூடாது. நான் பெத்த பொண்ணு, நீ உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? இங்க பாரு, நான் உன்னை 100% நம்புறேன். எனக்கு இந்த சுப்பு உன் மேல சந்தேகப்படுறானோ அன்னைக்கு இந்த சுப்பு செத்துட்டான்னு அர்த்தம். பிள்ளையாரப்பா, இது என்ன சோதனை? என் அப்பா என்ன இவ்வளவு நம்புறாரு, ஆனா நான் என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையாப்பா? இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி வேணுமா? பெத்த பொண்ணு நீ, உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? நீ லேட்டா வரும்போதெல்லாம் ஏன் லேட்டா வரேன்னு கேக்குறேனே, அது சந்தேகத்தால கேக்குறேன்னு நினைச்சிட்டியா? அதை கேட்க வேண்டியது எங்க 2 பேருடைய கடமை. நாங்க கேக்குற அந்த கேள்விக்கு பின்னால எங்களுடைய பாசமும் அன்பும் நம்பிக்கையும் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க சந்தேகப்படுறோம்னு நினைச்சிட்ட அப்படி நினைக்காத. இந்த ரகுபதி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்க வேலையே பொண்ணுங்களை தவறா பேசுறதும் பொண்ணை பெற்றவங்கள சீண்டி பாக்குறதும் தான். இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. அதுலயும் நீ இதெல்லாம் காதுல வாங்கிக்கவே கூடாது.
இந்த எதிர்நீச்சல்னு கேள்விப்பட்டிருக்கல, அது எப்படி பண்ணுவாங்க? தண்ணியை பெண்ணுக்கு தள்ளிட்டு போவாங்க, அப்பதானே அவங்களால முன்னேற முடியும். இதே மாதிரிதான் வாழ்க்கையும். இந்த மாதிரி கேவலமா பேசுற ரகுபதி மாதிரி ஆளுங்களை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இத வேற அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ தைரியமா வேலைக்கு போ. நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் செய். அம்மா அப்பா சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கு. யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத. நீ அதே மாதிரி அவனாவது பேசினா செருப்பாலே அடிப்பான் அவனை. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அப்பா அனுமா, அனுமா, ஐய என்னடா இது? ஸ்கூல் புள்ள மாதிரி அழுதுகிட்டு நீ அழுதா எனக்கும் அம்மாவும் அப்புறம் அழுக வந்துடும். அழக்கூடாது. என் செல்லம் இல்ல. இப்போ நேத்து ஏன் அப்பா உன்னை ஆபீஸ்ல இருந்து வர சொன்னார்ன்றத நீ கேட்டுக்கவே இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்லனோ, என் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அது உன் ஆபீஸ்ல இருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு பிடிக்கலமா. அப்பா அது ஆபீஸ்ல இருந்து தரதுதான். கரெக்ட் தான். முதல்ல அவங்க அப்படி சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. சூர்யா சார் கொடுத்தாரு, சூர்யா சார் கொடுத்தாருன்ட்டு இப்ப திடீர்னு ஆபீஸ்ன்றாங்களா, அதுல எனக்கு ஒப்புதல் இல்ல. அதனால சூர்யா சார் கிட்ட சொல்லிடு, அவர் எவ்வளவு செலவிச்சாரோ அதை நம்ம திருப்பி கொடுத்துருவோம். எங்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அவர் கடனை அடைச்சிடுவோம். வாழ்க்கையில யாருக்குமே கடைசி வரைக்கும் கடனாளியா இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறானுமா. இங்க பாரு, உன் அப்பா ஏழையா இருக்கிறதுல பெருமைப்படுவேன், ஆனா கையால் ஆகாதுன்ற பேர் மட்டும் எனக்கு வாங்கி தந்துடாத. அனு, உனக்கு சின்ன வயசு. இந்த வயசுல நீ எதை பத்தியும் யோசிக்காம அலட்டிக்காம இரு. உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்க நாங்க இருக்கோம். போ, துணி காய போட்டு வா. போ. ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க? காலையில இருந்து நல்லா தானே இருந்த. அனு, எங்க அப்பா திட்டினதுக்கெல்லாம் வருத்தப்படாத. அவரு எப்பவுமே அப்படிதான், சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னாச்சு சொல்லு. நான் எந்த விஷயத்தையும் மறைக்காம அப்பா கிட்ட சொல்லுவேன்னு அப்பா ரொம்ப நம்புறாருடி. இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப எந்த விஷயத்த சொல்லணுமோ அது சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லணும்னு நினைக்கும் போது அதை சொல்ல முடியாம ஏதாவது ஒண்ணு நடந்துருது. ஆனா எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா, என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கில்ட்டியா இருக்கு ரம்யா. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நானும் சூர்யா சாரும் க்ளோஸ் ஆக ஆக அப்பா சூர்யா சார் கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறாருடி. என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி சொல்ற? ஹாஸ்பிட்டல் பில்ல சூர்யா சார் தரக்கூடாதுன்னு சொல்றாரு ரம்யா. ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு இவ்ளோ யோசிக்கிறவர்கிட்ட போய் நான் அவரைதான் கல்யாணம் பண்ணி எப்படி சொல்றது? ஒருவேளை நீ அவர் காதலிக்கிறேன்னு வீட்டுல தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ? இல்ல இல்ல, நிச்சயம் தெரிஞ்சிருக்காது. சூர்யா சார் கிட்ட எந்த ஹெல்ப்பும் வாங்க கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு. இப்போ ஏன் நிலைமைய பாரு. அப்பா கிட்ட சூர்யா சாரே பில் கொடுக்கட்டும்பான்னு சொல்ல முடியாது. சூர்யா சார் கிட்ட உங்க பணம் வாங்குறது அப்பாக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சொன்னா என்னடி, அதெல்லாம் சூர்யா சார் புரிஞ்சு பாரு. ஆமா புரிஞ்சு பாரு. ஆனா ரொம்ப வருத்தப்படுவாரு. தான் காதலிக்கிற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு செலவு பண்ண கூட முடியலையேன்னு அவருக்கு தோணுமா தோணாதான்? கரெக்ட், அது அப்படிதான் தோணும். இப்போ என்ன தாண்டி பண்ண போற? தெரியல ரம்யா. நீ சூர்யா சார காதலிக்கிற விஷயத்த வீட்ல சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே வராதனோ. கரெக்ட். இப்போதைக்கு ஒரே வழி, இந்த விஷயத்த நீ பக்குவமா சூர்யா சார் கிட்ட எடுத்துட்டு போறதுதான். ஆமா ரம்யா, இப்போதைக்கு சுப்பாங்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த பத்தி பேசவே முடியாது. எனக்கு ஒரு ஐடியா. நீ சூர்யா சார்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நேரா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ.
நீங்க ஆஸ்பத்திரியில கட்டின பணத்தை என்னோட சேலரியில புடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயிலும் போட்டு விட்டுரு. அத சூர்யா சார் கிட்ட டைம் பார்த்து சொல்லிடு. அதனால யாரும் பணம் கொடுத்த மாதிரியும் இருக்காது, அத திருப்பி கொடுத்த மாதிரியும் இருக்காது. ஓகேவா? என்னடி அனு இவ்ளோ யோசிக்கிற? இப்போதைக்கு இது ஒண்ணுதான் வழி. சம்பத் சொல்ற மாதிரி செய். ஆமா அனு. என்னடி இவ்வளவு நேரம் போனோமா வந்தோமா இல்லையா? ஆபீஸ் கிளம்ப வேணுமா? அது ரிசல்ட் வந்துருச்சுன்னு ரம்யா சொன்னாமா, அதான் ரிசல்ட் வந்துருச்சா? நல்ல மார்க் தானே வாங்கியிருக்க? நல்ல மார்க் தான்ப்பா, 82% வாங்கியிருக்கேன். குட் குட், சூப்பர் சூப்பர். ஆமா மகமாய். குட். சுப்பு, இன்னைக்கே இப்பவே அனுக்கு மாப்பிள்ளை பாரு. ஏமா நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தை சூப்பர்னு சொல்ல மாட்டியா? அப்பாவை பாத்தியா? நீ நல்ல மார்க் எடுக்கலனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு தேவை உன் கல்யாணம். சுப்பு, மாப்பிள்ளை பாரு. இங்கதான் இருந்தாரு, எகிரி குச்சி ஓட்டாரு போடுறது. அறிவில்ல உனக்கு பைத்தியக்காரி. நான் என்ன மாப்பிள்ளை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டா தேடிக்கிட்டு இருக்கிறேன். இங்க பாரு குண்டு புஷு, மாப்பிள்ளை பாக்குறதுலாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. முதல்ல ஜாதகத்தை வாங்கணும், ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்கணும், பொருத்தம் பார்த்து அந்த மாப்பிள்ளை நல்லவரா, நம்ம அணுக்கு எல்லா வகையிலயும் பொருத்தமானவரான்னு பார்க்க வேணாமா? இதெல்லாம் எக்கச்சக்க தடவை சொல்லிட்டேன், ஓ மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமை வேணும் புஷ்பா, புரிஞ்சுக்கோ. பொறுமையாவது பார்த்தா சரி. ஏமா நான் நல்ல மார்க் வாங்கினதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான், ஆனா அதை விட நீ இந்த வீட்டை விட்டு கல்யாணம் ஆகி போவ பாரு, அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏமா என்ன வீட்டை விட்டு விரட்டுறதுல இவ்வளவு குறியா இருக்க? உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுல நான் குறியா இல்லடி, இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளைய வர வைக்கிறதுல நான் குறியா இருக்கேன். பரவாயில்லையே, பின்றாலே புஷ்பா பொண்டாட்டி, ஏதாவது உளவையோன்னு நினைச்சேன். என்ன காலையில பெரிய டிஸ்கஷனா இருக்கு? அணுவுக்கு ரிசல்ட் வந்தாச்சு, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா? எவ்வளவு பர்சன்டேஜ்? 82% சித்தி. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீயாவது கங்க்ராச்சுலேட் பண்ணிய சித்தி. தேங்க்யூ. என்னக்கா அடுத்த அணுக்கு கல்யாணம் தானே, சீக்கிரமா மாப்பிள்ளை பாரு. பாத்தியா, அவ என் தங்கச்சிடி. இனிமே நம்ம சும்மா இருக்க முடியாது போல இருக்க. ரெண்டு பேரும் சொல்றத பார்த்தா உடனடியா அணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தே ஆகணுமே. என்னாச்சனு? ஒன்னும் இல்லையே. இல்ல, உன் முகம் ஏதோ வாடின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சித்தி. சரி சரி, நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். அப்பா, நீங்க இன்னைக்கும் வேலைக்கு போக வேண்டாம்ப்பா. அனுமா, நான் நார்மல் ஆயிட்டேன். ஆனா நீ சொன்னதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாளைக்கு நான் நிச்சயமா கடைக்கு போயே ஆகணும். இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எனக்கு போர் அடிச்சு போச்சு. இல்லத்தா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. 2 நாளா? அடப்பாமா, டாக்டரும் நர்ஸும் சொல்றத கேட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். நாங்க சொல்றத கேட்டா 1 நாள் 2 நாள் தான் நீங்க சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியிருக்கும். கேக்கலனா ஆயுசுக்கும் நீங்க சிங்கி அடிக்க வேண்டியிருக்கும். பாரு, நர்ஸுங்கிட்ட சொன்ன உடனே உன் தங்கச்சிக்கு எப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு. சரி, நான் வரேன்பா. அனுமா, நீ தான் நல்ல பர்சன்டேஜ் வாங்கி பாஸ் பண்ணிருக்கல, அதனால உன் சூர்யா சார் அப்புறம் உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுத்தா என்ன? எதுக்கு இப்ப பார்ட்டி எல்லாம்? என்ன பேசுற குண்டு புஷ்பானி? பாவம், இவ சின்ன பொண்ணு நைட்ல கண்ணு முடிச்சு படிக்கிறாளேன்னு அவரு டீ போட்டு கொடுத்து இவ படிப்புக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு நம்ம சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு ட்ரீட் வைக்க வேண்டாம்? ஆனா அதுக்காக அவரை மட்டும் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நீ ஒண்ணு பண்ணு, ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிடு, எல்லாரும் வேணாம். சரிப்பா, நான் சார் கிட்ட பேசிடுறேன். இப்பவே பேசு, இன்னைக்கே வச்சிடலாம். இது உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லத்தா. இப்பதான் நான் நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்திருக்கேன், அதனால நான் வீட்ல தான் இருக்க போறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நீ பார்ட்டின்னு சொன்னா நான் சரின்னு சொல்ல போறேன். இந்த வீட்ல என்ன எல்லா வேலையும் என்ன கேட்டா நடக்குது? சரி 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 சரி, கண்ணே நீ ஆரம்பிச்சிடாத, கொஞ்சம் வாய பொத்திக்கிட்டு. அனுமானி ஒண்ணு பண்ணு,
சூர்யா சாரு, அப்புறம் உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு எல்லாரும் வந்தா தாங்காது. ஏ செக்ஷன் ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டா போதுமாப்பா? ஓ இஷ்டம். மீரா, ட்ரஸ்டா? விச் ட்ரஸ்ட்? சார், நானும் பேசுறேன். சார். அனுவா? நீங்களா? சார் இல்லையா? சார் ஒரு முக்கியமான கிளையன்ட் மீட்டிங்ல இருக்காரு. சொல்லுங்க அனு, என்ன விஷயம்? அது இல்ல மேடம், சார் கூட பேசணும். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. ம்.